ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். அடுத்த ஜனாதிபதி தேர்தல் முன்னோட்டமான உள்ளாட்சி மேயர் தேர்தலின் முதல் சுற்று வாக்குப்பதிவு நேற்று நிறைவு. பிரான்சில் இந்த வாரத்திற்கான வானிலை அறிக்கை. செவ்வாய் முதல் மேகங்கள் விலகி நாடு முழுவதும் சீராகும் வானிலை. எந்த நாட்டுடனும் பிரான்ஸ் போரில் ஈடுபடவில்லை, எங்களின் நிலைப்பாடு தற்பாதுகாப்பு மட்டுமே என பாரிஸில் ஜனாதிபதி மக்ரோன் திட்டவட்டம். எசோன் மாவட்டத்தில் கஞ்சா வழக்கில் சிக்கிய நபரின் வீட்டில் ஆயுத குவியல், துப்பாக்கிகள் மற்றும் குண்டுகள் அதிரடி பறிமுதல். குழந்தைகளின் விடுமுறை முகாம்களுக்கான நிதி உதவியை அதிரடியாக உயர்த்திய காப் அமைப்பு. பிற குடும்ப விடுமுறை உதவிகளுடனும் இணைத்து பயன்படுத்திக் கொள்ள அனுமதி. பிரான்சில் தேர்தல் தோல்வியால் சோகம். மாயமான முன்னாள் மேயர் கிறிஸ்டியன் பெர்சாய்ட்ஸ் காட்டுப்பகுதியில் சடலமாக மீட்பு. பிரான்ஸ் உள்ளாட்சி தேர்தலில் முதல் சுற்றில் வாக்களிக்காதவர்கள் இரண்டாவது சுற்றில் வாக்களிப்பது குறித்து வெளியிடப்பட்டுள்ள தகவல். பிரான்சில் மாபெரும் பயங்கரவாத தாக்குதல் முறியடிப்பு. IS கொடியுடன் இரு சகோதரர்கள் அதிரடி கைது. தொடர்பான விரிவான செய்திகள். பிரான்சில் நேற்று நாடு முழுவதும் உள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மேயர் தேர்தலின் முதல் சுற்று வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றுள்ளது. பிரான்ஸ் அரசியலை பொறுத்தவரை இந்த மேயர் தேர்தல்கள் வரவிருக்கும் அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்கான மிக முக்கிய முன்னோட்டமாகவே அரசியல் நோக்கர்களால் கருதப்படுகின்றன. எனவே இந்த உள்ளாட்சி தேர்தலில் எந்த கட்சி அதிக அளவில் வெற்றிகளை குவித்து மேயர் பதவிகளை கைப்பற்றுகிறதோ அந்த கட்சியைச் சேர்ந்த வேட்பாளரே அடுத்த ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன. தற்போதைய ஆளும் கட்சியான ரெனசான்ஸ் கட்சியைச் சேர்ந்த இமானுவல் மக்ரோன் ஏற்கனவே 2 முறை ஜனாதிபதியாக பதவி வகித்துவிட்டார். பிரான்ஸ் நாட்டின் அரசியல் சாசன சட்டப்படி ஒருவர் தொடர்ந்து 3வது முறையாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முடியாது என்ற நிலையில் மக்ரோனின் கட்சிக்கு அடுத்த கட்ட தலைவராக பிரபலமாக வேறு எவரும் இல்லை என்பது அக்கட்சிக்கு பெரும் அரசியல் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இந்த சாதகமான அரசியல் சூழ்நிலையை பயன்படுத்தி தற்போது நடைபெற்று வரும் மேயர் தேர்தல்களின் முதல் சுற்றில் மரீன் லெப்பென் தலைமையிலான வலதுசாரி கட்சியான நேஷனல் ரேலி மற்றும் ஜான் லுக் மெலன்ஷோன் தலைமையிலான தீவிர இடதுசாரி கட்சியான லா பிரான்ஸ் இன்சூமிஸ் ஆகிய இரு கட்சிகளும் அதிக இடங்களை கைப்பற்றும் வாய்ப்புள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் வரும் மார்ச் 22ஆம் தேதி நடைபெறவுள்ள இறுதிச் சுற்று தேர்தல்களின் முடிவில் எந்த கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெறுகிறதோ அந்த கட்சி அடுத்த ஜனாதிபதி தேர்தலிலும் மாபெரும் ஆதிக்கத்தை செலுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வாரம் பிரான்சின் பல பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடனும் விட்டுவிட்டு பெய்யும் மழையுடனும் காணப்பட்டாலும் தென்கிழக்கு பகுதிகளில் வானிலையில் சற்றே மாறுதலாக இருக்கும் என வானிலை நிலையம் தெரிவித்துள்ளது. அத்துடன் சில இடங்களில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் காலை நேரங்களில் வெப்பநிலை சற்று குளிர்ச்சியாகவே உணரப்படும். இருப்பினும் செவ்வாய்க்கிழமை முதல் வானிலை படிப்படியாக சீரடைந்து மேகங்கள் முழுமையாக விலகி நாடு முழுவதும் இதமான சூரிய ஒளி பிரகாசிக்கும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் பிரான்சின் பெரும்பாலான பகுதிகளில் நல்ல தெளிவான வானிலையே நீடிக்கும் என்றாலும் தென்கிழக்கு பகுதிகளில் மட்டும் ஆங்காங்கே லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. வாரத்தின் பிற்பாதியில் குறிப்பாக வெள்ளிக்கிழமையன்று வடகிழக்கு பகுதிகளில் மீண்டும் மேகமூட்டம் தென்பட்டாலும் தென்மேற்கு பகுதிகளில் தொடர்ந்து இதமான வெப்பநிலையே நிலவும். இந்த வார இறுதியில் வடகிழக்கு பகுதிகளில் மேகமூட்டம் குறைந்து வானம் தெளிவாகும் என எதிர்பார்க்கப்படும் அதேவேளையில் தென்கிழக்கு மற்றும் கோர்சிகா பகுதிகளில் பரவலாக மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா மேற்கொண்டு வரும் தொடர் தாக்குதல்களின் பின்னணியில் மத்திய கிழக்கில் மிக கடுமையான போர் பதற்றம் உருவாகியுள்ள போதிலும் பிரான்ஸ் நாடு அமைதியுடனும் அதே சமயம் மிகுந்த உறுதியுடனும் செயல்படும் என பிரான்ஸ் ஜனாதிபதி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தலைநகர் பாரிஸில் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி முன்னிலையில் நடைபெற்ற சிறப்பு செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த முக்கிய கருத்தை பதிவு செய்துள்ளார். பிரான்ஸ் தனது கூட்டாளிகளிடம் எப்போதும் நம்பகத்தன்மையுடன் இருப்பதோடு தனது நாட்டு குடிமக்களின் பாதுகாப்பையும் தேசிய நலன்களையும் எவ்வித சமரசமுமின்றி உறுதியாக காக்கும் என அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். மத்திய கிழக்கில் தற்போது நிலவி வரும் போர்ச்சூழலுக்கு மத்தியில்
பிரான்சின் நிலைப்பாடு முழுவதுமாக தற்பாதுகாப்பை மையமாக கொண்டதை தவிர எந்தவொரு நாட்டுடனும் பிரான்ஸ் நேரடியாக போர் நடத்தவில்லை என மக்ரோன் மிக தெளிவாக பொதுவெளியில் அறிவித்துள்ளார். இதற்கிடையே ஈராக்கின் குர்திஸ்தான் பகுதியில் பயங்கரவாத மீளுருவாக்கத்தை எதிர்க்கும் சர்வதேச கூட்டணியின் கீழ் பணியாற்றி வந்த பிரெஞ்சு ராணுவ வீரர் ஒருவர் சமீபத்திய ட்ரோன் தாக்குதலில் உயிரிழந்த துயர சம்பவத்திற்கும் அவர் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். அமைதிக்காக போராடும் பிரெஞ்சு படையினர் மீதான இந்த தாக்குதல் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என கண்டனம் தெரிவித்துள்ள ஜனாதிபதி, இது தொடர்பாக ஈராக் பிரதமரை விரைவில் தொடர்பு கொண்டு விரிவாக கலந்துரையாட உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை உயிரிழந்த வீரருக்கான பதிலடி நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு தரப்பிலும் கேள்விகள் எழுப்பப்படும் நிலையில் அது தொடர்பான எந்தவொரு யூகங்களையும் அல்லது கருதுகோள்களையும் உடனடியாக விவாதிக்கத்தான் விரும்பவில்லை எனவும் அவர் அமைதி காத்துள்ளார். பிரான்சின் எஸ்ஸோன் மாவட்டத்தில் உள்ள அத்திஸ்மான்ஸ் நகரில் கடந்த வெள்ளிக்கிழமை மாலை காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்குள்ள ஒரு பாதாள வாகன நிறுத்துமிடத்தில் கஞ்சா வாசனை வருவதை கவனித்த போலீசார் தனது காரில் கஞ்சா புகைத்துக் கொண்டிருந்த 29 வயது இளைஞரை அதிரடியாக பிடித்தனர். அவரிடம் சிறிய அளவிலான கஞ்சா இருந்ததை கண்டுபிடித்த காவல்துறையினர் உடனடியாக அவரது காரிலும் அதனைத் தொடர்ந்து அவரது வீட்டிலும் தீவிர சோதனை நடத்தினர். இந்த அதிரடி சோதனையில் கார் மற்றும் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த கஞ்சாவுடன் ஏ மற்றும் பி வகையைச் சேர்ந்த பல கொடிய ஆயுதங்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். குறிப்பாக 4 கைத்துப்பாக்கிகள், ஒரு கலஷ்னிகாவ் ரக துப்பாக்கி உள்ளிட்ட 7 நீல துப்பாக்கிகள் மற்றும் சுமார் 1000 துப்பாக்கி குண்டுகள் அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த மாபெரும் ஆயுத குவியலை கைப்பற்றிய காவல்துறையினர் அந்த நபரை உடனடியாக கைது செய்து காவலில் வைத்துள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்ட ஆயுதங்கள் குறித்து நிபுணர்களின் பரிசோதனை நடைபெற்று வரும் நிலையில் இந்த சம்பவம் குறித்த தீவிர விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் குற்றவாளியின் காவல் காலம் மேலும் நீட்டிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்கள் குழந்தைகளை விரைவில் விடுமுறை முகாம்களுக்கு அனுப்ப திட்டமிட்டுள்ள பிரான்ஸ் வாழ் குடும்பங்களுக்கு ஒரு நற்செய்தி வெளியாகியுள்ளது. கேஃப் அமைப்பு இந்த புதன்கிழமை வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் சிறுவர்களின் விடுமுறை முகாம்கள் மற்றும் தங்கும் பயணங்களுக்கான குழந்தைகள் விடுமுறை நிதி உதவியை பெருமளவு அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் முழுவதும் அங்கீகரிக்கப்பட்ட விடுமுறை மையங்களில் நடைபெறும் முகாம்களின் செலவுகளை குறைக்கும் வகையில் இனி தங்கும் செலவுகளில் அதிகமான பகுதியை தாங்களே ஏற்கப் போவதாக கேஃப் நிர்வாகம் மகிழ்ச்சியுடன் அறிவித்துள்ளது. இந்த உதவியை பெறுவதற்கு குழந்தையின் வயது 6 முதல் 17 இருக்க வேண்டும் என்பதுடன் சம்பந்தப்பட்ட குடும்பம் கேஃப் வழங்கும் குடும்ப உதவிகளில் ஏதேனும் ஒன்றை பெறுபவர்களாக இருக்க வேண்டும். இதற்கு முன்பாக குடும்ப வருமான கணக்கு 800 யூரோ வரை இருந்தவர்களுக்கு மட்டுமே இந்த தகுதி வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது அந்த வரம்பு 950 யூரோகளாக அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் தங்கும் செலவில் கேஃப் ஏற்கும் தொகையின் அளவும் 70% முதல் 80% வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன்படி குடும்ப வருமான அளவு 350 யூரோ அல்லது அதற்கு குறைவாக இருந்தால் 80% செலவையும், 350 யூரோ முதல் 500 யூரோ வரை இருந்தால் 75% செலவையும், 501 முதல் 950 யூரோ வரை இருந்தால் 70% செலவையும் கேஃப் அமைப்பை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறது. உதாரணமாக 300 யூரோ மதிப்புள்ள ஒரு 8 நாள் விடுமுறை முகாமுக்கு கேஃப் அமைப்பு 75% தொகையான 225 யூரோகளை நேரடியாக செலுத்திவிடும் என்பதால் குடும்பங்கள் எவ்வித முன்பணமும் இன்றி வெறும் 75 யூரோக்களை மட்டும் செலுத்தினால் போதுமானது. இந்த சலுகையை பயன்படுத்த விரும்பும் குடும்பங்கள் பிரான்ஸ் முழுவதும் உள்ள 3600 அங்கீகரிக்கப்பட்ட விடுமுறை கிராமங்கள் மற்றும் முகாம்களில் ஏதேனும் ஒன்றை கட்டாயம் தேர்வு செய்ய வேண்டும். குழந்தையின் தங்கும் காலம் பள்ளி விடுமுறை நாட்களில் குறைந்தபட்சம் 5 நாட்கள் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுடன் பிரான்ஸ், ஐக்கிய இராச்சியம் அல்லது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் இந்த முகாம்கள் அமைந்திருக்கலாம். அடுத்த ஆண்டு ஜனவரி வரை செல்லுபடியாகும் இந்த உதவியை ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த முடியும். தகுதி பெற்ற குடும்பங்களுக்கு அவர்களின் கேஃப் இணையதள கணக்கில் இதற்கான அறிவிப்பு நேரடியாக வந்துவிடும். மிகவும் குறிப்பிடத்தக்க அம்சமாக இந்த ஏவிஇ உதவியை கேஃப் வழங்கும் பிற குடும்ப விடுமுறை உதவிகளான ஏவிஎஃப், பாஸ்கோலோ மற்றும் விளையாட்டு, பொழுதுபோக்கு வவுச்சர்களுடனும் சேர்த்து பயன்படுத்திக் கொள்ள அரசு அனுமதி வழங்கியுள்ளது. பிரான்சின் பிரினீஸ் அட்லாண்டிக்ஸ் மாவட்டத்தில் உள்ள
வியோடோஸ் அபென்சடிபாஸ் கிராமத்தில் பதவி விலக உள்ள மேயரான 62 வயதுடைய கிறிஸ்டியன் பெர்சைட்ஸ் இன்று காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் வெளியான சில மணி நேரங்களிலேயே அவர் மாயமான நிலையில் தற்போது அவர் இறந்து கிடப்பது அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரசு வழக்கறிஞர் அலுவலகம் மேற்கொண்டுள்ள முதற்கட்ட விசாரணையில் இது தற்கொலையாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 மணியளவில் வாக்குச்சாவடியை விட்டு வெளியேறிய கிறிஸ்டியன் பெர்சைட்ஸ் அதன் பின்னர் யாருடைய தொலைபேசி அழைப்புகளுக்கும் பதிலளிக்கவில்லை. மேலும் அவரது வீட்டில் இருந்த வேட்டை துப்பாக்கியும் மாயமாகியிருந்ததால் உடனடியாக தேடுதல் வேட்டை முடுக்கிவிடப்பட்டது. இறுதியாக இன்று காலை நாபஸ்காட்டு பகுதியில் அவரது வாகனத்திலிருந்து சுமார் 10 மீட்டர் தொலைவில் அவர் துப்பாக்கி காயங்களுடன் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் விரைவில் உடற்கூறு ஆய்வு நடைபெறும் எனவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 728 மக்கள் மட்டுமே வசிக்கும் அந்த கிராமத்தின் மேயராக கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் கிறிஸ்டியன் பெர்சைட்ஸ் பதவி வகித்து வந்தார். நேற்று நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலின் முதல் சுற்றில் அவர் தனது எதிராளியான ஹெர்வு மட்ரஸுக்கு எதிராக 44.5% வாக்குகளை மட்டுமே பெற்று தோல்வியை தழுவினார். தேர்தல் தோல்வியின் விரக்தியிலேயே அவர் இந்த விபரீத முடிவை எடுத்திருக்கலாம் என கூறப்படும் நிலையில் இந்த சம்பவம் பிரான்ஸ் அரசியல் களத்தில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. பிரான்சில் நடைபெற்று வரும் உள்ளாட்சி தேர்தல்களின் முதல் சுற்று வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ள நிலையில் பல நகரங்களில் வேட்பாளர்களிடையே மிக கடுமையான வாக்கு வித்தியாசம் நிலவி வருகிறது. இதனால் மார்ச் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள 2ஆம் சுற்று வாக்குப்பதிவில் ஒவ்வொரு வாக்கும் வெற்றியை தீர்மானிக்கும் மிக முக்கிய காரணியாக மாறியுள்ளது. இந்நிலையில் கடந்த மார்ச் 15ஆம் தேதி நடைபெற்ற முதல் சுற்றில் ஏதேனும் காரணங்களால் வாக்களிக்க தவறியவர்கள் வரவிருக்கும் 2ஆம் சுற்றில் வாக்களிக்க முடியுமா என்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் பரவலாக எழுந்துள்ளது. இதற்கான தெளிவான பதில் ஆம், நிச்சயமாக வாக்களிக்கலாம் என்பதாகும். பிரான்சின் 2 சுற்று தேர்தல் நடைமுறைப்படி ஒவ்வொரு சுற்றும் முற்றிலும் தனித்தனியானவையாகவே நடத்தப்படுகின்றன. எனவே நீங்கள் முதல் சுற்றில் பங்கேற்கவில்லை என்பது 2ஆம் சுற்றில் வாக்களிப்பதற்கான எந்த ஒரு சட்டபூர்வ தடையையும் ஏற்படுத்தாது. வாக்களிக்க தகுதியான பதிவு செய்யப்பட்ட எந்த ஒரு வாக்காளரும் தங்களின் ஜனநாயக கடமையை இந்த 2ஆம் சுற்றில் தடையின்றி நிறைவேற்றலாம். ஆனால் வாக்காளர்கள் தகுதியான வாக்காளர் பட்டியலில் கட்டாயம் இடம்பெற்றிருக்க வேண்டும், 18 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும் மற்றும் உள்ளாட்சி தேர்தலுக்கு பிரெஞ்சு குடிமகனாகவோ அல்லது பிரான்சில் வசிக்கும் ஐரோப்பிய ஒன்றிய குடிமகனாகவோ இருப்பது அவசியமாகும். முதல் சுற்றுக்கு முன்பாகவே வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாதவர்கள் தற்போது புதிதாக பதிவு செய்ய முடியாது என்றாலும் ஏற்கனவே பதிவு செய்தவர்கள் தங்களின் செல்லுபடியாகும் அடையாள அட்டையுடன் வாக்குச்சாவடிக்கு சென்று நேரடியாக வாக்களிக்கலாம். கடந்த 1962ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட இந்த 2 சுற்று தேர்தல் முறையானது வாக்காளர்களுக்கு பிடித்த வேட்பாளர் முதல் சுற்றிலேயே வெளியேற்றப்பட்டாலும் 2ஆம் சுற்றில் உள்ள மாற்று வேட்பாளர்களில் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பை வழங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் மிக கொடிய மற்றும் யூத எதிர்ப்பு தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருந்ததாக 22 வயதான பொறியியல் மாணவரும் அவரது 20 வயது சகோதரரும் பயங்கரவாத தடுப்பு போலீசாரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். இத்தாலிய மற்றும் மொராக்கோ நாட்டைச் சேர்ந்த எல்லியாஸ் மற்றும் மோட் என அடையாளம் காணப்பட்ட இந்த 2 சகோதரர்களும் வடக்கு பிரான்சின் லாங்கனச நகரில் உள்ள சிறைச்சாலைக்கு அருகே கடந்த செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்டதாக தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு வழக்கறிஞர் அலுவலகம் நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. கடந்த 2017ஆம் ஆண்டு தங்கள் பெற்றோருடன் பிரான்சுக்கு குடிபெயர்ந்த இவர்கள் கடந்த 2 ஆண்டுகளாகவே தீவிரவாத சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்டு இந்த சதித்திட்டத்தை தீட்டியுள்ளது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. கைது செய்யப்பட்ட போது இவர்களது காரில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் ஒரு தானியங்கி ஆயுதம், ஹைட்ரோகுளோரிக் அமில பாட்டில், அலுமினிய தகடு மற்றும் IS பயங்கரவாத அமைப்பின் கொடி ஆகியவை மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் விசாரணையில் சிரியா அல்லது பாலஸ்தீனத்திற்கு சென்று ஜிஹாத் போரில் ஈடுபட முடியாத விரக்தியில் பிரான்சிலேயே ஒரு மாபெரும் பயங்கரவாத தாக்குதலை நடத்தி உயிர் தியாகம் செய்ய திட்டமிட்டிருந்ததாக அவர்கள் பகீர் வாக்குமூலம் அளித்துள்ளனர்.
மேலும் IS குழுவிற்கு விசுவாசமாக இருப்பதாக உறுதியளிக்கும் வீடியோ ஒன்றும் இவர்களிடம் இருந்து கைப்பற்றப்பட்டுள்ளது. ரகசிய மென்பொருட்கள் மூலம் தாக்குதல் ஆயுதங்களை வாங்க இவர்கள் தீவிரமாக முயன்று வந்ததால் பிரான்சில் நிகழவிருந்த ஒரு மிகப்பெரிய வன்முறை சம்பவம் நூலிழையில் முறியடிக்கப்பட்டுள்ளது. தற்போது இவர்கள் இருவர் மீதும் பயங்கரவாத சதி மற்றும் சட்டவிரோத ஆயுத கடத்தல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு தீவிர விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.